கார்த்திகை தீப திருவிழாவையொட்டி திருவண்ணாமலையில் 2668 அடி உயர மலை உச்சியில் நேற்று மகாதீபம் ஏற்றப்பட்டது. மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா வழிகாட்டுதலின்படி திருவண்ணாமலையில் பக்தர்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளும் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தன. மாநிலம் முழுவதும் உள்ள அனைத்து முக்கிய திருக்கோயில்களிலும் கார்த்திகை தீப திருவிழா விமரிசையாக நடைபெற்றது. திருக்கார்த்திகை தீப திருவிழாவையொட்டி திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலில் பரணி தீபம் ஏற்றப்பட்டு 2668 அடி உயர மலை உச்சியில் மகாதீபம் ஏற்றப்பட்டது. 6 அடி உயர கொப்பரையில் 1000 மீட்டர் பருத்தி துணியால் செய்யப்பட்ட திரியில் பிரம்மாண்ட தீப்பந்தம் மூலம் மகாதீபம் ஏற்றப்பட்ட போது திரண்டிருந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் அரோகரா என பக்தி கோஷம் எழுப்பி சுவாமியை வழிபட்டனர். மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா வழிகாட்டுதலின்படி திருவண்ணாமலையில் பக்தர்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்யப்பட்டிருந்தன. இதற்காக தமிழக அரசுக்கும் மக்களின் முதல்வருக்கும் பக்தர்கள் தங்களது நெஞ்சார்ந்த நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்தனர். திருச்சி மலைக்கோட்டை உச்சிப்பிள்ளையார் கோயில் முன்பு பிரம்மாண்டமான மகாதீபம் ஏற்றப்பட்டது. அங்கு திரண்ட நூற்றுக்கணக்கானோர் பக்தி முழக்கங்களை எழுப்பி சுவாமியை வழிபட்டனர். பழனி மலை கோயிலின் 4 திசைகளிலும் கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டது. அருள்மிகு சின்ன குமாரசுவாமி சர்வ அலங்காரத்துடன் தங்கமயில் வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். பின்னர் கொடிமரம் முன்பு சொக்கப்பனை கொளுத்தப்பட்டது. நாகப்பட்டினம் மாவட்டம் சிக்கல் சிங்காரவேலன் கோயிலில் கார்த்திகை தீப திருவிழாவையொட்டி சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனை நடைபெற்றது. தொடர்ந்து மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமியை தரிசனம் செய்தனர். பின்னர் சொக்கப்பனை கொளுத்தப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் ஆலயத்தில் கார்த்திகை தீப திருவிழாவையொட்டி நடைபெற்ற சிறப்பு பூஜையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சொக்கப்பனையும் கொளுத்தப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் தானுமாலய சுவாமி கோயிலில் கார்த்திகை திருவிழாவை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனை நடைபெற்றது. அகண்ட தீபம் ஏற்றப்பட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. சுவாமி வீதி உலாவை தொடர்ந்து தெப்பக்குளம் அருகே சொக்கப்பனை ஏற்றப்பட்டது. ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோயிலில் சிறப்பு அபிஷேகம் ஆராதனையை தொடர்ந்து பஞ்சமூர்த்திகள் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். விழாவின் நிறைவாக கிழக்கு கோபுர வாயில் முன்பு சொக்கப்பனையும் கொளுத்தப்பட்டது. இதேபோல் மாநிலம் முழுவதும் உள்ள அனைத்து முக்கிய கோயில்களிலும் திருக்கார்த்திகை தீப திருவிழாவையொட்டி சிறப்பு பூஜைகள் நடைபெற்று சொக்கப்பனை ஏற்றப்பட்டது.